வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விவேகானந்தர். இவரது இயற்பெயர் நரேந்திரன். இவர் கல்கத்தாவில் 1863ஆம் ஆண்டு ஜனவரி 12ஆம் தேதி பிறந்தார். இந்த ஜனவரி 12ஆம் தேதியைத்தான் நாம் தேசிய இளையோர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த தேசிய இளையோர் தினத்துக்கு காரணமாக இதைவிட ஒரு சரியான நபர் இருக்க முடியாது. இவர் பிறக்கும்போது செல்வந்தராகத்தான் பிறந்தார். இவரது சிறு வயதிலேயே தந்தை இறந்து விடுகிறார். அதன் பிறகு சொந்தக்காரர்களால் தன் சொத்துக்களை எல்லாம் இழந்தார். ரொம்ப வறுமையில் இவரும் இவரது குடும்பமும் கஷ்டப்பட்டது. ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு கிடைப்பதே பெரிய விஷயம். அப்படி தாய் கொண்டு வரும் அந்த உணவையும் தாயும் தன் தங்கையும் சாப்பிடட்டும் என்று தான் நண்பர்கள் வீட்டில் சாப்பிட்டு கொள்வதாக பொய் சொல்லிவிட்டு பட்டினியாகவே இருந்து விடுவார். சில நாட்களில் தனது தங்கையும் தற்கொலை செய்து கொள்கிறார். மிகுந்த வறுமையிலும் மிகுதியான சோகத்திலும் கூட கஷ்டப்பட்டு படித்து BA பட்டதாரி ஆகிறாரு. இப்படியே நாட்கள் செல்கின்றன. வேலையும் கிடைக்கவில்லை. பிற்காலத்தில் ஆன்மீக துறவியாக வாழ்ந்த இவர் கடவுள் இல்லை என்று சில காலங்கள் சொல்லி கொண்டிருந்தார் என்றால் நம்மால் நம்ப முடிகிறதா? அப்படிப்பட்ட காலத்தில்தான் தனது குருவாகிய ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்களை சந்திக்கிறார். அதன் பிறகே கடவுள் இருப்பதை உணர்ந்து மிகச்சிறந்த ஆன்மீகவாதியாகிறார். விவேகானந்தர் சிறந்த சொற்பொழிவாளர் என்பதால் ஒவ்வொரு ஊர்களுக்கும் சென்று கொண்டிருப்பார். அப்படி ஒரு நாள் ராமநாதபுரத்தில் பாஸ்கர சேதுபதி மன்னரை சந்திக்கிறார். அப்பொழுதுதான் நாம் அனைவரும் மார்த்தட்டி கொள்ளும் விஷயத்திற்கான முதல் தொடக்கம் நடந்தது. அதாவது 1893ஆம் ஆண்டில் அமெரிக்காவில் சர்வசமய மாநாடு நடக்கவிருக்கிறது. அதற்கு என்னை சொற்பொழிவாற்றும்படி அழைப்பு வந்திருக்கிறது. அங்கு நான் சென்று பேசுவதை விட நீங்கள் சென்று பேசுவதுதான் மிகச்சரியாக இருக்கும். அதற்குண்டான ஏற்பாடுகளையும் பொருள் உதவியையும் நான் செய்து தருகிறேன் என்று கூறியிருக்கிறார். முதலில் சற்று தயங்கிய விவேகானந்தர் பின் தன் தாயார் புவனேஸ்வரி அம்மையாரிடம் ஆசி பெற்று தன் குரு ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் அனுமதியும் பெற்று புறப்படுகிறார். அப்படி அவர் அமெரிக்காவுக்கு செல்லும்போது பல நிகழ்வுகள் நடந்தன. அதில் ஒரு முக்கிய நிகழ்வு, திருவனந்தபுரத்தில் மனோன்மணி சுந்தரனார் எனும் ஒரு ஞானியை சந்தித்தார். அவர் யார் என்றால் தமிழ்த்தாய் வாழ்த்து எழுதியவர் இவர்தான். இவர்களுக்குள் பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். பின் ஒரு நாள் தன் சீடர்களுடன் சென்று கொண்டிருக்கும் வழியில் ஒரு போட்டி நடந்து கொண்டிருந்தது. ஒரு கயிற்றில் பொம்மை போன்ற ஒன்று கட்டி தொங்கவிடப்பட்டிருந்தது. அது போன்ற 3 பொம்மைகளை சுட்டால் வெற்றியாளர் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இவர் அந்த போட்டியில் கலந்து கொண்டு துப்பாக்கியை வாங்கி 3 முறையும் குறித்தவராமல் சரியாக சுட்டுவிட்டார். அந்த போட்டியை நடத்தியவரே ஆச்சரியப்பட்டு, எப்படி உங்களால் முடிந்தது? நீங்கள் பட்டாளத்துக்காரரா என்று கேட்டார். அதற்கு நம் விவேகானந்தர், நான் துப்பாக்கியை தொடுவது இதுவே முதல் முறை என்றும், இது எப்படி சாத்தியமானது என்றால், நான் என் கையில் இருந்த துப்பாக்கி, அந்த பொருள் 3ம் ஒரே நேர்கோட்டில் இருக்கும்படி என் சிந்தனையை ஒழுங்குபடுத்தினேன் என்றார். இதேபோல்தான் நாமும் எடுத்த காரியத்தில் சிந்தனையை ஒழுங்குபடுத்தி செயல்பட்டோமானால் வெற்றி என்பது கட்டாயம். நாட்கள் முன்பின் ஆகலாம். அது நாம் செயல்படுத்தும் விதத்தை பொறுத்தது, நாம் எதிர்கொள்ளும் இடையூறுகளை பொறுத்தது. சரி, நாம் மீண்டும் வரலாற்றுக்குள் போகலாம். ஒரு வழியாக அமெரிக்காவுக்கு சென்றடைந்து பல பிரச்சனைகளை எதிர்கொண்டும் தான் பேச வந்த சிகாகோவில் சர்வசமய மாநாட்டிற்கான நாள் வந்தது. அன்றும் அங்கு பலர் இவரை பேச அனுமதிக்காமல் இவர் பேச முற்படும் போதெல்லாம் தடுத்து அவமதிக்கின்றனர். அப்பொழுது அவர்களில் ஒரு முக்கிய நபர் இவரை மேடைக்கு அழைத்து சென்று பேச அனுமதித்திருக்கிறார். அப்பொழுது இவர் பேசிய முதல் வார்த்தைகளால் அங்கு அமர்ந்திருந்த அனைவரும், கிட்டத்தட்ட 5000 பேர்களுக்கு மேல் அனைவரும் எழுந்து நின்று சில நிமிடங்களுக்கு தொடர்ந்து கைதட்டி ஆரவாரம் செய்திருக்கிறார்கள். என்ன காரணம் என்றால், யாருமே அதுவரை பேசுவதற்கு முன்பு இப்படி சொல்லி ஆரம்பித்தது இல்லையாம். உதாரணத்திற்கு, நம் கலையுலக ஞானி கமலஹாசன் பேசுவதற்கு முன்பு உயிரே உறவே தமிழே என்று கூறுவாரே, அதுபோல அவர் பயன்படுத்திய முதல் வார்த்தை சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் என்று ஆரம்பித்து முழுக்க முழுக்க ஆங்கிலத்திலேயே சொற்பொழிவாற்றியிருக்கிறார். ஆம், அரசியல்வாதிகளும் அரசியல் அல்லாத சொற்பொழிவாளர்களும் தனக்குரிய பாணியில் கூறுகிறார்களே, அதற்கெல்லாம் முன்னோடி இவர்தான். அது மட்டுமல்ல, முதலில் வெளிநாடுகளில் சென்று பல இடங்களில் இந்து மத பெருமையை பற்றி பரப்பிய முதல் நபரும் இவர்தான். இவர் இந்து மத பெருமையை பற்றி மட்டுமல்ல, மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுப்பதிலும் மிக சிறந்தவராகவே இருந்திருக்கிறார்.
அப்படியாக அமெரிக்காவில் பல இடங்களிலும் லண்டன்லையும் சொற்பொழிவுகளை முடித்துவிட்டு 1897இல் இந்தியா திரும்பியவர் இலங்கை வழியாக வந்து இறங்கியிருக்கிறார். நம் நாடு ஞானிகளை மதிக்கக்கூடிய நாடு என்பதற்கான முக்கிய நிகழ்வு இங்கு நடந்திருக்கிறது. அது என்னன்னா, இந்தியாவின் பெருமையை உலக நாடுகளில் பரப்பி வந்திருக்கிறீர்கள் என்று பாஸ்கர சேதுபதி மன்னர் தங்கத்தட்டில் கால் வைத்து விவேகானந்தரை இறங்க செய்திருக்கிறார். விவேகானந்தரை தேரில் அமர்த்தி அதை மனிதர்களே இழுத்துச் சென்றிருக்கிறார்கள். அவர்களில் ஒருவராக பாஸ்கர சேதுபதி மன்னரே தேரை இழுத்துச் சென்றிருக்கிறார். இப்படி ஞானிகளை மதிக்கக்கூடிய நாடு நம் நாடு. ஆரம்பத்திலிருந்தே தன் உடம்பை சரியாக பார்த்து கொள்ளாத விவேகானந்தர் தனது கடைசி காலங்களில் நிறைய நோய்களால் பாதிக்கப்பட்டிருந்திருக்கிறார். ஒரு நாள் தன் சீடர்களுடனும் தன் சிசையான சிஸ்டர் நிவேதிதா, இந்த சிஸ்டர் நிவேதிதா தான் பாரதியாருக்கு குருவாக திகழ்ந்தவர். இவர்களுடன் உணவு சமைத்து சீடர்களுடன் தானும் உணவு உண்டுவிட்டு உறங்கச் சென்றவர். ஜூலை 4, 1902 மரணமடைந்தார். இவர் தான் வாழ்ந்த 39 ஆண்டுகளில் அனைவரும் இவரது அறிவுத்திறமையை கண்டு வியக்கும்படியாகவும் இன்றும் இவரை பற்றி பலர் பேசும்படியாகவும் வாழ்ந்திருக்கிறார். அவர் கூறியதைப் போல், நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவாய் என்பதைப் போல உள்ளத்திலும் செயலிலும் யாருக்கும் தீங்கில்லாமல் வாழ்வில் முன்னேறிச் செல்வோம்.